ஹாய், என் கேள்விக்கு என்ன பதில் இகேஐபி ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வாசகர்களிடமிருந்து வரக்கூடிய மருத்துவ கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளித்து வருகிறோம். இந்த வகையில் துறையூரை சார்ந்த திரு உதயமூர்த்தி என்பவர் இந்த கீரை வகைகளை எல்லா மருத்துவர்களும் வலியுறுத்துகிறார்களே, இந்த கீரை வகைகளினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று அவர் கேட்டிருக்கிறார். ஸோ கீரையினுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு 100 கிராம் கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 15 கேலரி மட்டும்தான், அதாவது சக்தி நம்ம உடம்புல உள்ளே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கீரையை நிறைய சாப்பிட்டு நீங்கள் வயிறை ஃபில் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்றால் நல்லா ஒரு 100 கிராம் 200 கிராம் கீரையை நல்லா வேக வச்சு நல்ல கீரை ஜூஸோடு சாப்பிடுங்க. அதிலே வயிற்றை ஃபில் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 100 கிராம் ஹல்வா சாப்பிட்டீங்கன்னா 450 கேலரி ஈஸியாக நம்ம உடம்புல உள்ளே போயிடும். சரியா? இப்போ 450 கேலரி சத்து உள்ளே போன பிறகு அதை எப்படி அந்த கேலரி சத்தை நம்ம செலவழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையான உடற்பயிற்சியின் மூலம் தான். அந்த வகையில் நீங்கள் 1 கிலோமீட்டர் வாக்கிங் போனீங்கன்னா 40 கேலரி தான் உங்களுக்கு குறையும். அப்போ நான் ஒரு 100 கிராம் அல்வா சாப்பிட்டதுக்கப்புறம் 450 கேலரி உள்ளே போனதுக்கப்புறம் அப்போ 1 கிலோமீட்டருக்கு நான் 40 கலோரி தான் செலவழிக்க முடியும்னா, அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 11 கிலோமீட்டர் நடந்தால் தான் நீங்கள் அந்த அல்வாலிருந்து கிடைச்ச அந்த கேலரி சத்தை நம்ம செலவழிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த சர்க்கரை சத்து நாளடைவில் கொழுப்பாக மாறி உங்களுடைய உடல் பருமனை கூட்டும். அப்போ நீங்கள் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கேலரி சத்து அதிகமாக இருக்கிற உணவை எடுக்க நீங்கள் உடல் பருமன் கூட வாய்ப்பு இருக்குது. அல்லது அதுக்கு நிகராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு சாதாரணமாகவே இல்லை. நீங்கள் ஒரு 100 கிராம் அல்வாவையோ ஒரு பாக்கெட் பிஸ்கட்டையோ சாப்பிட்டு 450 கேலரி வந்த பிறகு 11 கிலோமீட்டர் நடப்பது என்பது எந்த அளவில் சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஸோ அந்த வகையில் கீரையில் மிக குறைந்த கேலரி மட்டும்தான் இருக்கிறதுனால, நீங்கள் உடல் பருமன் இருக்கிறவங்க நீங்கள் வயிற்றை நிரப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீரையை நீங்கள் சாப்பிடலாம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீரையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சத்துக்கள் இருக்குன்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைட்டமின்ஸ். சரியா? இந்த வைட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ 100 கிராம் கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் ஏல பாதி அளவு உங்களுக்கு கிடச்சிருது. சரியா? வைட்டமின் ஏ உங்களுக்கு தெரியும், கண் பார்வைக்கு ரொம்ப அவசியமான ஒரு வைட்டமின். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியில் 3ல் 1 பங்கு ஜஸ்ட் 100 கிராம் கீரை எடுத்திங்கனாவே கிடச்சிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே. வைட்டமின் சி எதனால் அது இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைட்டமின் சி. சரியா? அதேமாதிரி வைட்டமின் கே 100 கிராம் கீரை எடுத்திங்கன்னா வைட்டமின் கே 2 மடங்கு வைட்டமின் கே கிடைக்கிது. அதாவது 2 நாளினுடைய தேவையை ஒரே நாள் 100 கிராம் கீரை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கிது. இந்த வைட்டமின் கே தான் ரத்தம் உறையிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேவையானது. இன்னொன்று போன் ஹெல்த்துக்குமே பார்த்திங்கன்னா வைட்டமின் கே தேவை. ஸோ கீரையில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ், தாது உப்புக்கள், உங்களுக்கு தேவையான சோடியம், ஒரு நாளைக்கு தேவையான 5 to 10% சோடியத்தை கொடுக்கு, பொட்டாசியத்தை கொடுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த கீரையை ரெகுலராக சாப்பிடும்பொழுது சோடியம் உள்ளே போகிறதுனால ரத்த அழுத்தம் சீராக்கப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால ஸோ இருதயத்திற்கு மசிலுக்கு தேவையான எல்லா விதமான பொட்டாசியமும் நம்மளுக்கு கீரையின் மூலமாக கிடைக்கும். ஸோ இப்படி எல்லா விதமான சத்துக்களும் இந்த கீரையில் நிறைஞ்சிருக்கு. 2 இடத்துல தான் கீரை பார்த்திங்கன்னா பாதகமான அம்சமாக நாங்கள் சொல்லுவோம். ஒன்று சிறுநீரக வியாதி உள்ளவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நாங்கள் கீரையை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, சிறுநீரக வியாதி உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியம் லெவல் ரத்தத்தில் மிகுந்து காணப்படும். ஏன்னா நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமான பொட்டாசியத்தை வெளியேற்றக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் தான். அப்போ சிறுநீரக வியாதி இருக்கிறவங்க, இந்த கிரியாட்டின்லாம் ஏறினவங்களுக்கு இயல்பாகவே பொட்டாசியம் ரத்தத்தில் அதிகமாக சேரும். நார்மலாக 5.5 தாண்டக்கூடாது. அந்த லெவலை அதிகமாகும்போது இருதய பாதிப்பு வருங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிறுநீரக வியாதி உள்ளவங்க கண்டிப்பாக பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருளை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு கீரையில் கொஞ்சம் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம கீரையை அவாய்ட் பண்ணுறோம். அது ஒரு பாதகமான அம்சம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தம் உறைவதற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கீரை. ஏன்னா இந்த வைட்டமின் கே அதில் உள்ளே இருக்கிறதுனால. சில பேருக்கு ரத்தம் உறையிற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சில வியாதி வரும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த அசிட்ராம்னு சில மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது
கீரையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது, உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த மாத்திரையை அது செயலிழக்க உதவி செய்யும். அதனால் இந்த அசிட்ராம்னு மாத்திரை எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவோம். மற்ற வகையில் பார்த்திங்கன்னா கீரை மிக அருமையான உணவு என்பதில் மிகுந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நன்றி.